ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். வீடியோ இறுதி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படி நாங்க என்ன பார்க்க போறோம்? ஜாவா பேசிக் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கோம். சரி, அதுல என்ன செய்ய போறோம்னா ஜூஸ்ட் ஒரு அறையை நாங்க செய்யறோம். இன்புட் வாங்கி அந்த அறையில இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன செய்ய போறோம், இன்னொரு அறையில என்ன செய்ய காப்பி பண்ணி போட போறோம். சரியா, அதான் இந்த வீடியோ நாம பார்க்க போறோம். என்ன செய்யணும், முதல்ல அது யூசர் நாம என்ன செய்யணும், இன்புட் வாங்க போறோம். அதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் நான் சரி கிரியேட் பண்ணணும். சரியா, ஸ்கேனர் கிளாஸுக்கு ஸ்கேனர் சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் சரி வைக்கணும். சரியா, பேசிக்கலி ஸ்கேனர்ல வைக்கணும். சரியா, ஸ்கேனர் கிளாஸுக்குரிய பக்கெட் என்ன செய்யணும், இன்புட் ஸ்கேன். சரியா, என்ன செஞ்சிட்ட, முதலாவது ஸ்கேனர் கிளாஸுடைய பேக்கேஜ் நான் போட்டு யூசர் அதுவே ஆப்ஜெக்ட் ஸ்கேனர் வச்சிருக்கேன். சரியா, நான் என்ன செய்ய போறேன், யூசர்ட்ட அந்த அரையில என்ன செய்ய போறேன், லிமிட் நான் இன்புட்டா வாங்க போறேன். சரியா, யூசர் என்ன கேட்க போறேன், சரியா, யூசர் அரையில லிமிட் நான் கேட்கறேன். சரியா, அப்ப யூசர் என்ன செய்ய ஒரு லிமிட் ஒன்று கொடுக்க போறோம். அதை நான் என்ன செய்ய போறேன், எல்னு சொல்ற ஒரு இன்டீஜர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். சரியா, சரியா, அவர் ஒரு லிமிட் ஒன்று கொடுத்தா அதை இந்த சிமோல் எல்ல அது ஸ்டோர் ஆயிடும். சரியா, இப்ப என்ன செய்ய போறோம், முதலாவது அரே நான் செய்ய டிக்ளேர் பண்ண போறேன். ஏன்னு சொல்ற ஒரு அரேன்னு செய்ய டிக்ளேர் பண்ண போறேன். சரியா, அந்த அரையில லிமிட் என்ன செய்யும், யூசர் வாங்குற இல்ல செறிஞ்ச கொடுக்குற அந்த லிமிட்ல செய்ய அரையை நான் டிக்ளேர் பண்ணுறேன். சரி, அதே மாதிரி இன்னொரு அரை நான் டிக்ளேர் பண்றேன். சரியா, சின்னு சொல்ற அரை நான் டிக்ளேர் பண்றேன். இல்லைன்னா இண்டிகர் அரை தான். சரியா, அதுல அரை வந்து எல். சரி, ஏ நான் இல்லைன்னு கொடுக்குறேன்னா என்ன செய்யப்படும், இந்த ஏ அறையில இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன செய்யும், இந்த சி அறையில காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். சரி, அப்ப ரெண்டு அறையும் ரெண்டும் என்னது ஈக்குவலா தான் இருக்க போகுது. சரி, அதான் ரெண்டுக்குமே என்ன இல்லைன்னா எல்லுன்னு கொடுத்துருக்கேன். யூசர் கொடுக்குற லிமிட் தான் செய்யும், அந்த லென்த் அவங்களுக்கு வரப்போகுது. சரியா, இப்ப என்ன செய்யப்போம்னா சம் ஈக்குவல் டு சி ஒரு வேரியபிளான டிக்ளேர் பண்ணி வச்சு போட்டுறேன். சரியா, இப்போ போல போட்டு என்ன செய்யப்படும், ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் அனுசப்படும் யூசர்ட்ட வாங்கி அதை செய்யற ஏ அறையில என்ன செய்யப்படும், ஸ்டோர் ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். சரியா, id 0 பிளஸ் பிளஸ். சரியா, நான் என்ன கேட்க போறேன், ஒவ்வொரு நம்பரா என்ன செய்யப்படும் யூசர்ட்ட கேட்க போறேன். enter number plus 1. சரியா, a plus 1 சொன்னாரு, முதலாவது நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 இருக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா, யூசர்ட்ட கேட்கறேன். சரியா, அப்ப அவர் கொடுக்குற நம்பர் என்ன செய்யணும், அறையில் நான் செய்யணும் ஸ்டோர் பண்ண போறேன். சரியா, அறையில இண்டெக்ஸ்ல என்ன செய்யணும், கொடுக்குற நம்பர்ஸ் நான் செய்யணும் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். சரியா, யூசர் ஒவ்வொரு நம்பர் என்ன செய்யும், அரை ஏ அறையில என்ன செய்வது 0 இண்டெக்ஸ்ல இருந்து லென் வரைக்கும் இருக்கிற இண்டெக்ஸ்ல என்ன செய்வது ஆட்டோமேட்டிக்கா போய் ஸ்டோர் ஆயிடும். சரியா, ஸ்டோர் பண்ண அறையை நான் என்ன செய்ய போறேன், ஓகே ஸ்டோர் பண்ணிட்டு என்ன செய்ய போறேன், அடுத்த இன்னொரு ஃபோல்டருக்குள்ள என்ன செய்ய போறேன், ஏ அறையில இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாத்தையும் செய்ய போறேன், சி அறைக்கு கொண்டு போறேன். சரியா, ஃபோல்டர் போட்டு என்ன செய்ய போறேன்னா சி அறையில என்ன செய்ய போறேன்னா ஏ அறையில இருக்கிற இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ண போறேன். சரியா, அப்ப ஏ அறையில என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்கும், யூசர் கொடுத்து என்னென்ன ஏ அறையில ஸ்டோர் ஆயிருக்கும் அவன் எலிமெண்ட்ஸ் என்ன செய்யும் சி அறையில போய் ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா, இப்ப என்ன செய்ய போறேன்னா சி அறையை நான் செய்யணும் டிஸ்பிளே பண்ண போறோம். சரி, அதுக்கு மேல செய்யணும் ஏ அறையை நாங்க டிஸ்பிளே பண்ணுவோம். சரியா, ஏ அறையில என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு நான் செய்யறேன் டிஸ்பிளே பண்ண போறேன், ஒரிஜினல் அரே எலிமெண்ட்ஸ். சரியா, ஒரிஜினல் எலிமெண்ட்ஸ் சரி. அப்ப இதுல பிரிண்ட் ஆக போறேன் உங்களுக்கு
ஏ அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுல பிரிண்ட் பண்ண போறோம். I equal to 0, I greater than L, plus plus. சரியா? என்னது பிரிண்ட் பண்ண போறேன்? ஏ அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் நான் சேர்க்கிறேன் பிரிண்ட் பண்ண போறேன். சரியா? ஓகே. சரி. இல்லைன்னு போடாம அடுத்த லைன்ல விட பிரிண்ட் ஆகும். ரெண்டு சேர்ப்போம். கமா போட்டு சேர்க்கிறேன். ஸ்பேஸ் விட்டு சேர்ப்போம். ஏஆர்ஐல இருக்க எலிமெண்ட்ஸ் எங்களுக்கு பிரிண்ட் பண்ண போறோம். சரி, எங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் இல்லை? இப்போ அவருக்கு 1, 2, 1, 2, 3, 4, 5 இப்படி கொடுத்துட்டா உங்களுக்கு அது எப்படி டிஸ்பிளே ஆகும். 1, 2, 3, 4, 5 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? அதே மாதிரி என்ன செய்யப்படும்? இப்போ ஏஆர்ஐல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சிஆர்ஐல கொண்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடும். சரியா? என்ன செய்யப்படும்? அதே மாதிரி சிஆர்ஐ நான் பிரிண்ட் பண்ண போறோம். அப்படின்னு கொடுத்தா இண்டெக்ஸ் எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இண்டெக்ஸ் கொடுத்தா எங்களுக்கு என்ன வரும்? அதுல ஸ்டோர் ஆயிருக்க எலிமெண்ட்ஸ் எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரியா? அதே மாதிரி என்ன சேர்க்கிறோம்? சிஆர்ஐக்கு என்ன சேர்க்கணும்? டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சரியா? சிஆர்ஐல எனக்கு அதே எலிமெண்ட்ஸ் தான் இருக்க போகுது. சிஆர்ஐ நான் சொல்றேன் டிஸ்பிளே பண்ண போறோம். சரியா? சேஞ்ச் சி மாட்டிட்டா. ஓகே. சரியா? இதுல என்ன கொடுப்போம்? காப்பி அரே எலிமெண்ட்ஸ். சரியா? காப்பி அரே எலிமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ என்ன செய்ய ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். என்ன அவுட்புட் வருது. சரியா? இப்போ எனக்கு இருக்குது நிறைய ப்ரோக்ராம் ரன் ஆயிருக்காது. என்னது அரே லிங்க் நான் செய்யறேன் 5 கொடுக்குறேன். சரியா? அப்போ என்ன இருக்குது? என்னது நம்பர் 1 10 கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன், 3 கொடுக்குறேன், 7 கொடுக்குறேன், 8 கொடுக்குறேன். சரியா? உங்களுக்கு என்ன வருது? ஒரிஜினல் அரே எலிமெண்ட்ஸ் இது 10, 20, 3, 7, 99 சரியா? காப்பி அரே எலிமெண்ட்ஸ் சொல்றது என்ன வந்து அது சேம் எலிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வரப்போம். சரியா? நான் இதில் எல்என் போடுறதுனால எனக்கு அடுத்த லைன்ல எனக்கு இருந்தாகும். சேர்க்கணும் /n யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸ்லாஷ் லெவல் யூஸ் பண்ணாது சேம் அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. சரியா? 5 கொடுக்குறேன், 10, 20, 30, 40, 50. சரியா? கொடுத்தவங்களுக்கு என்ன வரப்போகுது? ஒரிஜினல் அரே எலிமெண்ட்ஸ் 10, 20, 30, 40, 50 வந்து காப்பி அரே எலிமெண்ட்ஸ் 10, 20, 30, 40, 50 இருக்குன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரியா? இதான் எனக்கு ஒரு அறையில இருக்க எலிமெண்ட்ஸை இன்னொரு அறையில காப்பி பண்ணி போடுறேன். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் வழங்கப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? மறந்துடாதீங்க ப்ளீஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம்.